நம்மளை வளர்க்கக்கூடிய ஒரு மருந்து. சொல்றதுக்கு முதல்ல தனியே கிடந்து மனங்கலங்கி தளர்ந்து தளர்ந்து சகத்திடை ஏதுருமோ என் செய்தேன் என் தாய் என நான் மொழிவதற்கு முன்னே கருணை அமுதளித்த
பற்று இருந்தா நம்மளால எதையும் விட முடியாது, எந்த ஆசையிலிருந்தும் விடுபட முடியாது. அதனால பெருமான் சொல்றார், எனக்கு பணத்துல ஆசையே இல்லைன்றார். நாம அதுக்கு எதிர்ப்பதமா பணம் ஒண்ணுதான் நமக்கு நோக்கம். அது இருந்தா பணம் பாதாளம் மட்டும் பாயம். அதை வச்சு அனைத்து தீமைகளையும் நம்ம செய்யலாம். தீமைன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து தேடணும், அதுதான் நம்ம நினைக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு பாவத்தை சேமித்து வைக்கிறோம்ன்றதை யார் ஒருத்தர் உணர்றாங்களோ, தீய வழியில அந்த பணத்தை சேமித்து யார் ஒருத்தர் தன்னுடைய பரம்பரைக்கு வைக்கிறாங்களோ, அவங்க பணம் சேர்த்து வைக்கல, பாவத்தை சேர்த்து வைக்கிறாங்க. உடனே ஒரு புதையலா ஒருத்தர் யார் ஒருத்தர் சேர்த்து வைக்கிறாங்களோ, அதுதான் அவங்க பரம்பரைக்கு அழியாத சொத்து. கணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த படங்களே பலக்கால் கிணற்றிலும் எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், ஒரு கணத்துல இறைவனுடைய அருளை நம்ம பார்க்க முடியும். குணத்துல இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதெல்லாம் வள்ளல் பெருமான் பணத்தை எரிஞ்ச மாதிரி எரியும் நமக்கு கொடுத்தாரு. அவரு சொற்பொழிவு போயிட்டு வரும்போது பணம் கொடுத்ததெல்லாம் குணத்திலையும் கேணியிலையும் வீசிட்டு வீட்டுக்கு வெறுங்கையோட தான் வருவாரு. அவருக்கு அது வெறுங்கையோட வந்ததா அர்த்தம் இல்லை. பொருளால் மனம் இருளும், அதுதான் நிஜம். பொருள் ஒண்ணு போய் ஒண்ணு வந்து நம்ம சேர்க்கிறோம் இல்ல, அவ்வளவு நம்ம இருளை சேர்க்கிறோம். பொருளால் மனம் இருளும். எல்லாம் உடையவரே, அன்புடையவரே, எல்லாம் உடைய
எல்லோருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இதுவரை நம்ம அருப்பா அமுது அன்னபூர்ணி அம்மா அவர்கள் அருப்பா இசைத்தார்கள். அந்த அருப்பா அமுதுன்னு யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, அந்த அமுதா தான் இருக்கு, தெய்வ நிலையத்தில். அந்த அமுதுன்னு கொடுத்த மாதிரி எல்லாம் அமுதா தான் இருக்கு, பாடுறது கூட அமுதா தான் இருக்கு. அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படி பெருமான் சொல்றது மாதிரி அதை உருகி உருகி அந்த பாட்டை அப்படி அந்த பெருமானுடைய ஐக்கியமானது மாதிரி அப்படி அவர்களுடைய இசை இன்னைக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இசையாக கொடுத்தாரு. ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமை. அவர்களை நாங்கள் நெஞ்சார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்னும் மென்மேலும் உலகம் பூரா அந்த அருட்பாவை கொண்டு அவர்கள் பரப்ப வேண்டும். நிச்சயமாக பெருமான் அதை செய்வார். ஏன்னா பெருமான் அவருடைய அருள் கிடைச்சிச்சுன்னா அது எங்கேயும் நம்மளை உயரத்தில் ஏற்றிட்டு போயிடுவார். அது நிச்சயமாக எங்கள் அன்னபூர்ணி அம்மாவுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி, அது இன்னொன்று சொல்லணும், இந்த சங்கீசார் கல்ச்சர் சிஸ்டரோட ஆஸ்தான உத்தாரணம் அவங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நாங்கள் 15 வருஷமா இந்த ஏப்ரல் மாதத்தில் போய் விழா கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். 15 வருஷமா பார்த்தீங்களாமா நீங்கள் அதில் 8 வருஷம் பாருங்க. அடையே அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆஸ்தான உத்தாரண பட்டம் நிச்சயமாக கொடுக்கணும். ஏன்னா அது வந்து வேற யாரும் அது மாதிரி இல்லை, எல்லாரும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் வந்துட்டு இருக்கீங்கன்னா அதுதான் பெருமானுடைய அருள், உங்களுடைய அன்பு. அப்படியே வந்து நீ எங்களை வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல பெருமானுடைய பாடல்களை பாடுறதுக்கு, அதுக்கு நாங்க வந்து 7 ஜென்மத்துக்கும் நன்றி கடன்பட்டவங்களா இருக்கோம். அதான் என்ன சொல்றது, அம்மா ஆரம்பத்தில் எவ்வளோ ஒரு சப்போர்ட், இன்னைக்கு அந்த விழா நடக்கிறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது நெஞ்சார நாங்கள் பாராட்ட வேண்டும். உங்களை நீங்கள் வாழ்க வாழ்க வளர்க என்று, அதாவது பெருமான் சொன்ன வாயார வாழ்த்துகின்ற மனத்தமர்ந்த தெய்வம் தான். நான் வாழ்த்தலாம், உங்களோட கொஞ்சம் சின்னவனாக இருந்தாலும் வாழ்த்தலாம், தவறில்லை. உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் மென்மேலும் எல்லா சிறப்புகளும் புகழும் செல்வங்களும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு பெருமானை பிரார்த்திக்கின்றேன். அதுவரை இன்னைக்கு நம்ம பாலமம்மா வந்து கலைமாமணி பெரிய பரம்பரை, பெரிய அதாவது அவங்க இசை பரம்பரை, ஒரு கூட்டு ரமணியோட சகோதரி அவங்க எல்லாம் இன்னொருத்தவங்க வந்து மிருதங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே வந்து ஒரு சங்கீத குடும்பம். அப்படியே அப்படி குடும்பத்துலேருந்து பாலம் அவர்கள் வந்து ரொம்ப எனக்கு அந்த சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வாதியால் அழைச்சிட்டு போகிற வீட்டுக்கு, ஏய் பாலம் பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு பாட்டு பாடுவேன், நல்லா பாடுறானேவான், நல்லா வருவான் சார் அப்படிங்குவாங்க. அதான் ஆசீர்வாதம் அது நடந்துக்கிட்டு. அது மாதிரி உங்களுடைய பெரிய மனசுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வணக்கம் தெரிந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சினா உற்சாக காலையிலேருந்து வாசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சோர்வு இல்லாமல் அந்த அது பெரிய விஷயம். ஒரு நிகழ்ச்சி வாங்கி சார் போகிறோம் எனக்கு அப்படின்னு போகிற ஆர்டிஸ்ட் இல்லாமல் எல்லாத்துக்கும் எத்தனை நீங்கள் இந்த ராத்திரி வெளியும் போட்டால் கூட அவன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு, அப்படி ஒரு பெரிய மனசு கிடைக்காது. பாலமாமா அவர்களை நெஞ்சார பாராட்டுக்கும் வாழ்த்துகின்றோம். உங்களுக்கு இன்னும் மேலும் சிறப்புகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு பெருமானை பார்த்துக்கின்றேன். நம்ம மன்னார்குடி சக்திவேல் மிருதங்கள் தான் என்ன பாருங்க, 82 வயசு. ஆமாம், சும்மா இளைஞர் மாதிரி வாய்ப்பு. என்ன அந்த மேற்கால வந்து சாதனை, அதாவது மேற்கால சொல்லு வந்து, அதாவது ஒரு இந்த வித்வான்கள் பாடுறவங்க கூட ஒரு வயசுக்கு மேலே அது வந்து அவருடைய குருநாதருடைய அருள் தான். 82 வயசு பெரிய கலைமாமணி வாங்கினவர், பெரிய நல்ல அற்புதமான வித்வான். எனக்கு தஞ்சாவூரில் நான் இருந்தது வரையும் அவர் தான் வாய்ச்சார், வேறு யாருமே நான் போட்டுக்க மாட்டேன் மிருதங்கத்தை. அவர் தான் எனக்கு ஒரு 10-15 வருஷம் அவர் தான் வாய்ச்சார். அப்படி ஒரு அருமையான நல்ல நேரை நம்ம மன்னார்குடி சக்திவேல் அவர்களையும் நெஞ்சார வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அவருக்கு இன்னும் மேலும் மேலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கிற இறைவனை பிரார்த்தி பெருமானை பிரார்த்திக்கின்றோம். நம்ம கெஜா ராஜகோபால் நல்லா மிருதங்க வித்வான், தபேரா வித்வான், கெஞ்சிரா வித்வான், எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கெல்லாம் உட்காந்து அவர் வாய்ச்சிருக்காங்க. எல்லாம் அற்புதமான கலைஞர் அவர் ராஜகோபால் அவர்கள். நீங்கள் வாங்க எங்கள் இதில் விழாவில் கலந்துக்குன்னு அன்னைக்கு ஒரு விழாவுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து இந்த என்னுடைய கச்சேரிக்கு வந்தார். அன்றைக்கி சொன்னேன், நான் வந்து கலந்துக்கிறேன், சந்தோஷமாக வந்து இந்த விழாவில் கலந்துட்டுருக்கார். அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள். உங்களுக்கு இன்னும் மேலும் சிறப்புகளும் புகழும் எல்லா செல்வங்களும் இதை உங்களுக்கு பிரார்த்திக்கின்றேன். அது மாதிரி எங்கள் சந்திரஜோதி நீ தம்புரா வாய்ச்சிருக்கான் பாருங்கள். அவனுக்கு சங்கீதத்தில் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. தம்புரா அது வந்து பெரிய ஆர்வம், இசைக்கும் பெரிய ஆதாரமே இந்த தம்புரா போடுற ஆர்டிஸ்ட் தான் பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க. இன்னைக்கு சுதாரகனா வந்து 10 வருஷத்துக்கு மேலே எம்எல்விக்கு தம்புரா போடுறோம். எம்எல் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகா பேரையாக. அந்த ஞானம் என்னன்னா போட 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 அந்த ஞானம் வந்து அப்படியே மைண்டில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு, அவங்க யார் பாடுறது ரெக்கார்ட் ஆகிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வெளியில் வரும்போது அவங்க பெரிய ஆர்டிஸ்டாக வந்துடுவாங்க. அது வந்து அவனுக்கு அது மாதிரி ஒரு அருள் நிச்சயமாக பெருமான் கொடுப்பார் என்று அவனையும் பாராட்டி
இந்த நமது அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு நமது இருக்கார் இயக்குனர், தயாரிப்பாளர், நிறைய பேர் இந்த சினிமா உலகத்தில் உருவாக்கியவர், நிறைய பேரை உருவாக்கியவர், ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர், என்றும் இளைஞர் அவர். அது பெரிய விஷயம். என்னைக்கு இளைஞராக இருப்பார் எங்கள் கேஆர் அவர். ஏன்னா அவர்கள் இந்த நமது அன்னபூர்ணி அம்மா அவர்கள் நிறையா பேரை உருவாக்கியிருக்காரு. ஆனால் நான் அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறேன், கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எங்களுடைய அம்மா அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்கள் சபையின் சார்பாக கௌரவிப்பார்கள். பெருஞ்சோதி. நன்றி. எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3rd ஃப்ளோரில் லிஃப்ட் இருக்குது. படியேற முடிஞ்சவங்க போகலாம், லிஃப்ட்டில் போகிறவங்க போய் எல்லாரும் உணவருந்தி விட்டு 2 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் இருந்து கடைசி வரையும் எங்களை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். கலை
குறவர் குடிசையில் விழுந்தாண்டி அந்த கோமாட்டியத்தில் விழுந்தாண்டி குறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியறிஞடி குறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியறிஞடி மாமையில் தேவி வருவாண்டி என்பர் பாட்டு வரங்கள் தருவாண்டி மாமையில் தேவி வருவாண்டி என்பர் பாட்டு வரங்கள் தருவாண்டி தீமையில்லாத புகழாண்டி அவன் கீர்த்தியை பாடியறிஞடி தீமையில்லாத புகழாண்டி அவன் கீர்த்தியை பாடியறிஞடி குறவர் குடிசையில் நுழைந்தாண்டி அந்த கோமதியத்தில் விழுந்தாண்டி குறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியறிஞடி பன்னிரு தோள்கள் உடையாண்டி கொடும்பாரி தமிழெல்லாம் என்றாண்டி பன்னிரு தோள்கள் உடையாண்டி கொடும்பாரி தமிழெல்லாம் என்றாண்டி எண்ணிரு கண்கள் உடையாண்டி அவன் ஏற்றத்தை பாடியறிஞடி எண்ணிரு கண்கள் உடையாண்டி அவன் ஏற்றத்தை பாடியறிஞடி வெள்ளை மரமாகி நின்றாண்டி வந்த வேட தமையெல்லாம் வென்றாண்டி வெள்ளை மரமாகி நின்றாண்டி வந்த வேட தமையெல்லாம் வென்றாண்டி தீவிசை சூரனை கொன்றாண்டி அவன் கீர்த்தியை பாடியறிஞடி தீவிசை சூரனை கொன்றாண்டி அவன் கீர்த்தியை பாடியறிஞடி சீத்துக்கள் தோகை மயில் மேலே இளம் செஞ்சுடர் தோன்றும் திறன் போலே சீத்துக்கள் தோகை மயில் மேலே இளம் செஞ்சுடர் தோன்றும் திகழ் போலே கூர்வடிவேல் கொண்ட நம் பெருமான் வரும் கோலத்தை பாருங்கள் கொள்ளையர்கால் கூர்வடிவேல் கொண்ட நம் பெருமான் வரும் கோலத்தை பாருங்கள் கொள்ளையர்கால் ஆறு முகங்களில் புன்சிரிப்பும் இரண்டாறு புயல் திங்கள் அற்புதமும் ஆறு முகங்களில் புன்சிரிப்பும் இரண்டாறு புயல் திங்கள் அற்புதமும் வீர பரஞ்சுடர் வண்ணமும் திருமேனியை பாருங்கள் வெள்ளையர்கால் வீர பரஞ்சுடர் வண்ணமும் திருமேனியை பாருங்கள் வெள்ளையர்கால் குறவர் குடிசையில் நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியத்தில் விழுந்தாண்டி குறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியறிஞடி அவன் தோற்றத்தை பாடியறிஞடி அவன் தோற்றத்தை பாடியறிஞடி. எல்லோருக்கும் புதிய வணக்கம். இதுவரை தில்லை பதீஸ்வரர் முத்தமிழ் செல்வி அவர்கள் அருட்பாய்ச்சிருக்கார்கள். இப்பெல்லாம் முதல் அருட்பா நீங்கள் பாருங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அருட்பாவை நாம் எடுத்தாலே நம்மளை உயர்வுக்கு பெருமான் கொண்டு போவார். நிச்சயமாக நீங்கள் அருட்பா கொடுத்துருக்கீங்க. மேலுமே உங்களுக்கு உயர்வு நிறைய நிச்சயமாக பெருமான் கொடுப்பார். ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எல்லா சிறப்பும் புகழும் இறைவன் அருள வேண்டும் என்று பெருமானிடம் கேட்டுகின்றேன். வாட்சாரி பெரிய ஜாமான், பெரிய மகாமேதை, அதாவது பெரிய முதல் சோழமொழியிலிருந்து பெரிய செம்மொழி சிங்கார்கள், பெரிய மேதைகள் வாசித்த நம்ம வாட்சாரி அவர்கள் இப்போ முத்தமிழ் செல்விக்கு வாசித்த அதே பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் நிகழ்ச்சி கலந்து கொண்டது. ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான கலைஞர் அவர்கள். ஐயா வாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். அது மாதிரி நம்ம கலைமாமணி மண்ணை சக்திகள் நல்ல பெரிய மகாவித்வான்களும் வாய்ச்சி ஒரு பெரிய மேதை. அவர் இன்னைக்கு முத்தமிழ் செல்விக்கு வாசித்திருக்கார். அவருக்கும் என்னுடைய பாராட்டும் வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். நம்ம ஸ்மதி சேதுராம் சொல்கிறா என்ன உட்காந்து சேதுராமன் தம்பரா போனோன்னு ஒரு நல்ல வீணை வாசிப்பார். தம்பரா போனோன்னா அவருக்கு அவ்வளோ ஆசை. நல்ல ஒரு நிஷ்காமியமாக சேவை பண்ணுற ஒரு நல்ல மனிதர். அவரையும் நாங்கள் நெஞ்சார பாராட்டி நமது முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு எங்கள் சபையின் சார்பாக ஐயா
மாவட்ட நீதிபதி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்த நிகழ்ச்சியாக தாய்வதில் கோமுகம் அவர்களுடைய சொற்பொழிவிற்கு வள்ளலாரின் சிந்தனைகளை பற்றி இப்பொழுது நம்மிடம் உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா அவர்களை மேடைக்கு உரையாற்ற தமிழ் செல்வமணி தாய்வதில் கோமுகம் அவர்கள்